World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது கோவை தனம் அம்மா அவர்கள் உபஜயம் தரும் வெற்றி அமைப்பு என்ற தலைப்பில் நமக்காக உரை நிகழ்த்த வருகை புரிந்துள்ளார். அம்மா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். உபஜயத்தை பற்றி நான் பேசுகிறேன், சொந்த வீடை பற்றி அவங்க பேசுவாங்க. நன்றி. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயத்தின் 5வது ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமாரர்களுக்கும் அனைத்து ஜோதிட சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 நாள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 3வது நாளான இன்று பெண்கள் ஜோதிடர்களுக்காக சிறந்த வல்லுநர்களுக்காக அவங்க மரியாதை செலுத்தி அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இதன் நிறுவனர் மணிகண்டன் ராஜா அவர்கள் நமக்கு பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமாக அறிவுக்கும் விருந்தும் வயிற்றுக்கும் விருந்தும் கொடுத்து ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த ஜோதிடத்துக்கு இவங்கெல்லாம் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். நாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் சொல்லணும். மென்மேலும் இந்த ஜோதிடத்துறையை வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. எல்லாத்துக்குமே வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு லட்சியமாகவே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வீடு கிடைச்சிருதா எளிதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சிலருக்கு வெறும் ஒரு ஆசையாக மட்டும் இருக்குது. அவருடைய கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நடக்கிறது இல்லை. சிலருக்கு வீடு கட்டி பட் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் அந்த எளிதில் வீடு அமையக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடு அப்படின்னாலே நல்ல 4ஆம் பாவம் தான். இந்த 4ஆம் பாவத்தில் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிதில் வீடு அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் 4ஆம் அதிபதி உச்சம் பெறுவது, ஆட்சி பெறுவது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கும் வீடு எளிதில் அமையக்கூடும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போதும் அவங்களுக்கு எளிதில் வீடு அமையக்கூடும். அதாவது 4ஆம் அதிபதி கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த பாவங்களில் இருந்தாலும், திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த பாவங்களில் இருந்தாலும் அவங்களுக்கு வீடு அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டி நல்லா சிறப்பாக வாழ்வாங்க. யாருக்கெல்லாம் வீடு நல்லா வீடு கட்டி போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி சிறப்பாக அடுத்தடுத்து புகழ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவத்தில் திக்பலம் பெற்ற சுக்கிரன், சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த மாதிரியான வீடு அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவத்தில், அதாவது மற்ற பாவகிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இல்லாத பட்சத்தில் 4ல் சூரியன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பாக அமையும். அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய அளவில் அந்த வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சிகள், பொருளாதாரத்தில் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டு உள் படிக்கட்டு வச்சு கட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அழகான வீடு அமைப்பாக இருக்கும். அவங்க சமையல் ரூமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓடுகள் கவிழ்த்தப்பட்ட, அதாவது கேரளா ஸ்டைலில் வீடுகள் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க வீடு கட்டினதுக்கப்புறம் சில கஷ்டங்கள் வருத்தங்கள் ஏற்படும். ஆனால் பிற்பகுதியில் அவங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு அவர் 8ஆம் அதிபதி ஆகிறங்காட்டிக்கு வீடு கட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில தடைகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் பிற்பகுதியில் அது சரியாயிரும். அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் புதன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கார்டன்ஸ், அதாவது செடி கொடிகள் அந்த மாதிரி வைக்கக்கூடியது, ரூம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தக அறைகளுக்கு, லைப்ரரிஸ் அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி வீடுகள் அமைப்பாங்க. இதே 4ஆம் பாவத்தில் குரு பகவான் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா அதிகமான மரத்தினால் வேலை செய்யப்பட்ட வீடுகளாக இருக்கும். அதுபோக பூஜை ரூமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ யாராவது ஒரு கெஸ்டே வந்தாங்கன்னா எங்கள் பூஜை ரூமை பாருங்கள்,
எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அசந்துருவீங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பூஜை ரூமுக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுத்துருப்பாங்க. நிறைய மரத்தில் ஆனப்பட்ட வேலைகள், இன்டீரியர்ஸ் ஒர்க்கு, அந்த மாதிரி உட்டில் செய்யப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க. இதே 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இன்டீரியர் ஒர்க்கு, ஆர்ச் டைப்பு, லைட் செட்டிங்கு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான வீடாக தான் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய வீடு வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணி கட்டக்கூடிய வீடுகளாக இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக, கிரில்ஸ், கேட்ஸ் அந்த மாதிரி வச்சு அவங்க வீடுகள்லாம் அதிகமாக கட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதே 4ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெரிய பெரிய அறைகள் எல்லாம் போட்டு ரொம்ப லக்ஸுரியாக அந்த மாதிரி வீடாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வாஸ்து தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஏற்பட்டுரும். இதே வந்து 4ஆம் பாவத்தில் கேது பகவான் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சந்தா இருக்கும். அதாவது காம்பவுண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்து, அதாவது ஒரு பக்கம் 2 அடி விட்டுருப்பாங்க, ஒரு பக்கம் 1 அடி விட்டுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்தால் கூட ரிவர்ஸில் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த சந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி வேறு மதத்தினரோட பத்திரங்கள், டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரில் இருந்து இவங்க பேருக்கு மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வீடு அமைப்புகள்லாம் இருக்கும். முதல்ல நீங்கள் வந்து வீடு வந்து கட்டி வாங்கலாமா இல்லை வந்து இடம் வாங்கி கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி சிலருக்கெல்லாம் இருக்கும். இப்போ 4ஆம் பாவம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்களோட இருந்துச்சு அப்படின்னாலே அது பலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா அவங்க கட்டிய வீட்டையே வாங்கலாம். இதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் வாங்கி யார் கட்டலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இடம் வாங்கி வீடு கட்டலாம். அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாடகை கட்டி விட்டு அது ஒரு தன லாபம் ஏற்படும். அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 4, 2, 11 இந்த பாவங்களில் தொடர்பு பெறும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டி வாடகை கொட்டு அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த தன யோகம் அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஒரு சிலர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 10, 11 இந்த பாவங்களில் தொடர்பு பெறும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பில்டிங் கட்டி விற்று அதன் மூலயமா ஒரு தொழிலாகவே செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க வந்து நல்ல வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தொழிலை நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ ஒரு வீடு அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் வீடு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த வீட்டை அமைச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்படின்னு எந்த திசா புத்தி காலத்தில் நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 4, 8, 10, 12 இந்த பாவங்கள் நின்று ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தினாலும் அல்லது அதன் அதிபதியில் நின்று ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தினாலும் அல்லது அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தினாலும் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது குரு திசை அல்லது சுக்கிர திசை, அதாவது செவ்வாய் திசை, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் தொடங்கும் போது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் இந்த 4, 3 அந்த பாவங்கள் தொடர்பு பெறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை விற்று அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதே 4, 5 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூர்வீக சொத்தை வந்து விற்று அதுக்கப்புறமா அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டி பட்டு அங்கே இருக்க முடியாமல் வெளியே போயிடுவாங்க, வேறு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போ அந்த 4ஆம் பாவங்கிறது பாதிக்கப்பட்டு அதாவது திதிசூனியம் அடைஞ்சாலோ அல்லது வந்து அஸ்தமனமாக இருந்துச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. அதாவது 4ஆம் பாவத்தில் வந்து அஷ்டமாதிபதி இருப்பது, பாதகாதி இருப்பது, மாந்தி இருப்பது, சனி இருப்பது, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். படுத்தா நிம்மதியாக தூங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழிங்கநல்லூரில் உள்ள இந்த சுக்கிரன் ஆலயம் நரசிம்மர் பெருமாளுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா 6 நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல வீடு அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதுபோக திருச்சியில் உள்ள மணச்சநல்லூர் ஆலயத்தில் பூமிநாதர் ஆலயம் உள்ளது. அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல மனயோகம் ஏற்படும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. அம்மா அவர்களை கௌரவிக்கும் விதமாக சிறிய காணொளி இதோ.
ஐஸ்வர்யம் கொண்டு ஜோதிடத்தில் வெற்றி மாலைகள் பல சூடி தனமாய் துணையாய் இணையாய் அனைவருக்கும் வழித்துணையாய் வழிநடத்தும் வான்புகழ் பாக்கியவதியே ஜோதிட சக்கரவர்த்தினி மகாதேவி கோவையின் கோமேதகம் என புகழாரம் பெற்ற கோவணவள்ளி தாயாரே அழுத்தம் கொண்டு ஆரவாரமின்றி அமைதியாய் நிதானமாய் நிறுத்தி நிலையாக பேசும் வல்லமை கொண்ட வான்மதியே பல வேடைகள் கருத்தரங்கங்கள் என ஓயாமல் அள்ளும் பகலும் ஜோதிடத்துறைக்கு வளர்ச்சி காணும் முயற்சி கொண்டு உழைக்கும் உன்னத உமாதேவியே சுக்கிரனின் அருளாசியும் மகாலட்சுமியின் மாபெரும் நல்லாசியும் பெற்று எட்டாத உயரத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் ஆதிலட்சுமியே திருமதி கோவை தனம் அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.